முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த கண்ணொலி பதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அனைவருக்கும் பிரியமான நபராக நாம் விளங்க நம்மை சுற்றி நல்ல வசிய அதிர்வலைகள் உண்டாக நாம் கையாளக்கூடிய ரகசிய தாந்திரீக வழிமுறைகள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, உடைப்படாத எந்த ஒரு கரும்புள்ளியும் இல்லாமல் அழகிய வடிவத்தில் இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை ஒன்றை எடுத்து கொள்ள வேண்டும். அதில் இளஞ்சிவப்பு மையால் எழுதக்கூடிய எழுதுகோளால் நமது முழுமையான பெயரை எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அவ்வாறு எழுதப்பட்ட அந்த பட்டையை ஏதேனும் ஒரு புதிய கண்ணாடி புட்டியில் இட்டு நாட்டு தேன் நிரப்பி நன்றாக மூடிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவ்வாறு மூடி வைக்கப்பட்ட அந்த கண்ணாடி புட்டியை எவர் கண்களிலும் அகப்படாததைப் போல, எவர் கைகளிலும் அகப்படாததைப் போல நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக இந்த எளிமையான வழிமுறைகளை கையாளக்கூடிய அடியார்களை சுற்றி நல்ல வசிய அதிர்வலைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த வழிமுறைகளை கையாளக்கூடிய அடியார்களுக்கு 3 மாத காலங்கள் வரை பலன் தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. 3 மாத காலங்களுக்கு பிறகு கண்ணாடி புட்டியில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஓடக்கூடிய ஏதேனும் ஒரு நீர்நிலைகளில் விட்டுவிட்டு கண்ணாடி புட்டியை நன்றாக அலம்பி மீண்டும் இதே போன்று செய்து மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடியார்களின் கவனத்திற்கு இவ்வாறு 3 மாத காலங்களுக்கு ஒருமுறை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருவதால் அவ்வாறு செய்யக்கூடிய அடியார்களை சுற்றி நல்ல வசிய அதிர்வலைகள் உண்டாகி கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த தாந்திரீக ரகசிய வழிமுறைகளை கையாளக்கூடிய அடியார்கள் ரகசியமாக இந்த வழிமுறைகளை கையாண்டால் அதிகப்படியான பலன் தரும் என்பதால் இதை சார்ந்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது கூடுதல் பலன் கிடைக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ளவங்களை சந்திக்கின்றேன். இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.